அரசியல் கட்சிகள் அவங்க நடத்துகிற மாநாட்டுக்கு பிரியாணி, பாட்டிலு, பணம் எல்லாம் கொடுத்து ஆள் சேர்க்குற மாதிரி உங்களுக்கு உறவுக்காரங்களாக நடிக்கிறதுக்கு, அதாவது அண்ணனாக, அக்காவாக, அம்மாவாக, அப்பாவாக, நண்பனாக, கள்ளக்காதலியாக நடிப்பதற்கு வாடகைக்கு ஆள் கிடச்சா எப்படி இருக்கும்? நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் ரெண்டல் ஃபேமிலி. இந்த படத்தோட டைரக்டர் பேர் ஹிக்காரி. அவங்க ஒரு பெண், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த படத்தில் இந்த மம்மி படங்களில் நடித்த பிரண்டன் ஃப்ரேசர் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஹாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இடையில் அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். அந்த மம்மி படங்களோட வெற்றிக்கு பிறகு ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அவர் பெரிய படங்கள் எதுவும் நடிக்கலை, டிவி சீரிஸ் தான் நடிச்சிட்டு இருந்தார். அதன் பிறகு 2028 த வேல் அப்படின்ற படத்தில் நடித்து அதுக்கான ஆஸ்கார் விருதெல்லாம் கிடைச்ச பிறகு திரும்ப அவருக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான படம், இந்த ரெண்டல் ஃபேமிலி அப்படின்றது. அவர் ஜப்பானுக்கு ஒரு விளம்பர படத்தில் நடிக்க வந்தவர் அங்கேயே மாட்டிக்கிட்டார். இப்போ அவரோட பேர் ஃபிலிப். படத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு அமெரிக்காவுக்கு திரும்ப போகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அவருக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. துணை நடிகராக சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு மிட் லைஃப் க்ரைசிஸில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறது, எப்படி வரவுக்கும் செலவுக்குமான வாழ்க்கை. அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு எதிர்த்தரப்பில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே வாழ்க்கை நிகழ்கிறத வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. அங்கே கணவன், மனைவி, குழந்தை எல்லோரும் குடும்பமாக இருப்பதை இவர் தனியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, வாடகைக்கு நடிப்பது. சரி, இதுவும் ஒரு வகையான நடிப்பு தானே ஒத்துக்கிறார். முதல்ல ஒரு இறுதிச் சடங்கில் ஒரு அமெரிக்கனாக கலந்துக்கிடணும்னு சொல்கிறாங்க. சும்மா அங்கே போய் இருந்தால் போதும், ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மலர் மாலையை வச்சுட்டு வந்தால் போதும். அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இப்படி ஸ்டாண்டின் ரோல்ஸ், அங்கங்கே கூட்டத்தில் நிற்கணுன்ற மாதிரி செட்டப், அதில் கும்பலில் ஒருத்தராக அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல பெரிய ரோல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு இளம் பெண்ணுக்கு கணவராக நடிக்கணும், அதாவது திருமணம் செய்து கொள்ளணும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு லெஸ்பியன், அவங்க காதலி கூட சேர்ந்து அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. பட் ஆனால் பெற்றவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆணைத்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு போனதாக இருக்கணும், அப்படி ஒரு நினைவை உருவாக்கணும் அப்படின்றதுனால இவர் அந்த ரெண்டல் ஃபேமிலி கம்பெனிக்கு வர்றாங்க. அவங்க அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. இவருக்கு இது வரைக்கும் நடித்த ரோல்கள் ஓகே. இப்போ ஒரு பெண்ணுக்கு கணவராக நடிக்கணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் பயந்துடுறாரு. ஆனாலும் அவரை சம்மதிக்க வச்சு நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்படி ஒன்றா ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு 2 முக்கியமான ரோல்ஸ் கொடுக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, வயதான ஒரு நடிகர், அவருக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. அவரோட மகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்டே இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஆளை அனுப்புங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணால் அவருக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவார். அவரோட பழைய காலத்தை பற்றி பேசுகிறதுலையும் இன்னும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தினர் தவிர்த்து வேற ஒருத்தட்ட பழகிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லி இவரை அனுப்புகிறாங்க. இப்போ இவர் அங்கே இன்டர்வியூ பண்ண போகும்போது இவர் நிறையா புதுசாக கற்றுக்கிறார். அது வரைக்கும் இருந்த அந்த அமெரிக்கத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அவர் ஆல்ரெடி 7 வருடமாக ஜப்பானில் வாழ்ந்துட்டார், அந்த மொழியை பேசுகிறார். அப்படின்றதுனால அவங்க கூட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அதுக்கு பிறகு இன்னொரு குரூஷியலான ரோல் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பெண்மணி மகளுக்கு அப்பாவாக நடிக்கணும்னு சொல்கிறார். அவங்க குடும்பத்து கதையை பற்றி விவரங்கள் இல்லை, பட் அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு வந்த இடத்துல இவருக்கு தெரியும் இவர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கதாபாத்திரங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க 100% இவர்கிட்ட உண்மையாக பழகுறாங்க. அந்த சின்ன பொண்ணு 7-8 வயசு பொண்ணு உண்மையாகவே இவர் அப்பான்னு தான் நினைக்கிது. அந்த நடிகர் இவரை பேட்டி எடுக்க தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்ககிட்ட உள்ள இந்த உண்மை, அந்த கதாபாத்திரங்கள் உண்மையோடு பழகும்போது இவர் இவருக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ் பிரேக் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படத்துக்கான வாய்ப்பு வருது. இந்த பொண்ணுக்கு அப்பாவை நடிச்சிட்டு இருக்கிறதுனால அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த புதிய ரோல், இவர் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோல்கள் அவருக்கு அவரோட வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவதாக அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரோல்கள் நடித்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் மீதி படம். பிரண்டன் ஃப்ரேசரை கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திரையில் அவர் நடிக்கிறத பார்க்குறதுனால அவரோட நடிப்பு, அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, 57 வயசாகிடுச்சு. அவருடைய முகபாவனைகள், பாடி லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு கமலஹாசனை தான் ஞாபகப்படுத்துது. கமலஹாசன் ஹாலிவுட்டை சேர்ந்த அல்பச்சினோ, மார்லன் பிராண்டோ, ராபர்ட் டினிரோ இவங்களை காப்பி அடித்து தான் தொடர்ந்து இங்கே அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். இங்கே பிரண்டன் ஃப்ரேசரோட முகபாவனைகள், அவர் எமோட் செய்யும் விதம் உங்களுக்கு உத்தம வில்லன் படத்தில் கமலஹாசனை பார்த்த மாதிரியே இருக்கும். வாடகைக்கு இந்த உறவுக்காரங்க கிடைக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விஷயங்களை மையமாக வச்சு வெர்னர் ஹெர்சாக் ஒரு படம் எடுத்திருக்காராம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நூற்றாண்டு தனி மனிதர்களுக்கான நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மிக மிக வசதியாக இருக்காங்க. ஒரு தனி மனிதராக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கிட்ட கம்பேர் பண்ண பொருட்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தனி மனிதர்கிட்ட எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. அப்புறம் ஆனால் எது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த மனித உறவுகள், அர்த்தம் தரக்கூடிய மனித உறவுகள், இல்லை அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது குறைவாயிருச்சு. ஜப்பான் வந்து ஒரு ஒரு ஏஷியன் கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் இருக்குது. அமெரிக்காவை போலவே ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் உள்ள இடம். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒன்று நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்க, 100 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரணம். அது திருமணம் செஞ்சுக்கிறது குறைஞ்சிருச்சு கடந்த 30-40 வருடங்களில். புதிய தலைமுறை அப்படின்றது பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது வயதானவங்க அதிகமாகவும் மிடில் ஏஜில் உள்ளவங்க அதுக்கு அடுத்தும் இளைஞர்கள் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாகவும் இருக்காங்க. அப்போ உண்மையான உறவுகள் அப்படின்றதில்ல. இன்னொன்று அவங்க வேலைக்கு போயிட்டா வேலைக்காகத்தான் அந்த உயிரோடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து திங்கட்கிழமை காலைகளில் வந்து அவங்க மெட்ரோ ட்ரெயின் முன்னாடி உள்ள தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க ஜப்பானில். இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவங்கள். உலகத்தில் கணக்கெடுத்தால் ஜப்பானில் தான் தற்கொலைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜப்பானில் 1998 இந்த வாடகைக்கு நடிகர்கள் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி. அந்த சூழ்நிலையை வச்சு மிக மிக அருமையான படமாக அதை எடுத்திருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து 1000 கோடி ரூபா ஆக்ஷன் படங்கள், தேசபக்தி படங்கள், சம்மர கடத்தல்காரனை பற்றிய படங்கள், தங்கம் திருடுறவனை பற்றிய படங்கள் பார்த்து போர் அடித்து போய் கிடந்தா இந்த படத்தை பாருங்கள். இடையில இதை விட்டுட்டேன். பிஆர் பாணி கிரிஞ்சு படங்கள் பார்த்து உங்களுக்கு கடுப்பாகி போய் இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.